Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2024ல ரிலீஸ் ஆன The Damned அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க guys வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா பனியால சூழப்பட்ட ஒரு தீவை காட்டுறாங்க. அந்த தீவுல நைட் டைம்ல பாத்தீங்கன்னா பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்பதான் அந்த பனியில ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஒரு வாய்ஸ் ஓவரும் கேட்கும். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம இந்த இடத்துல இருந்திருக்க கூடாது, மேக்னஸ் இந்த இடத்துல ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு சொன்னாரு. ஆனா அது எல்லாமே பொய்யாடுச்சு. இங்க இருக்கிற நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, மீன்களை பிடிக்க யூஸ் பண்ற இறைகளை இப்ப நாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்க வாழ்றதே ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்போ அடுத்தது ஒரு இடத்த காட்டுறாங்க. இதோ இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் எவா. அவங்க கூடவே ஒரு 6 ஆண்களும் ஒரு வயதான பாட்டியும் இருப்பாங்க. இந்த 6 பேருமே நம்ம ஹீரோயினோட டீம்மேட். எல்லாருமே அடிக்கடி இந்த மாதிரி ராத்திரி டைம்ல தங்களோட கவலைகளை மறந்து பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அவளுக்கு மேக்னஸ் சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரு. கடல்ல படகு உடைஞ்சி அந்த இடத்துல மூழ்கி அவரோட உயிரும் போயிருக்கும். அவர் சாதாரணமான ஆளொன்னும் கிடையாது. இந்த கூட்டத்துக்கே அவர் தான் தலைவரா இருந்திருப்பாரு. இப்ப அவரோட இடத்துல இருந்து அவரோட மனைவி நம்ம ஹீரோயின் இந்த கூட்டத்தை வழி நடத்துறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிரந்தரமா இங்கே இருக்கிறவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வின்டர் முடிஞ்சா மட்டும் தான் இவங்களால அவங்க இடத்துக்கு திரும்பி போக முடியும். அது வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும். இந்த மாதிரி சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வயசான பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரு ஹெல்கா. அவங்க வந்துட்டு ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நார்த் சைட்ல இருக்கிற ஒரு டவுன்ல 2 சகோதரர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே மீனவர்கள். ஒருத்தன் பாக்குறதுக்கு ரொம்ப மென்சமானவன், இன்னொருத்தன் பாக்குறதுக்கு கொஞ்சம் சாதாரணமானவன். ஒவ்வொரு விண்டருக்கும் அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இந்த மாதிரி நாட்கள் போக போக அவங்க பணக்காரர்களாகவும் ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல அந்த சாதாரண சகோதரர் இருக்கிறார்ல, அவன் தான் பணத்தை ரொம்பவும் பார்த்து தான் செலவு பண்ணுவான். ஆனா அந்த என்சமானவன் அப்படி இல்ல. சம்பாதிச்ச காசு எல்லாமே வீணடிச்சான். அவனுக்கு வயசு ஆக ஆக அவனோட சகோதரனோட ரொம்பவும் அழகான மனைவியை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சான். அவனோட வீட்டை பார்த்தும் அவனுக்கு பொறாம இருந்தது. அப்பதான் ஒரு நாள் இவங்க 2 பேரும் கடலுக்கு மீன் பிடிக்கலான்னு போகும்போது அப்பதான் அந்த என்சமா இருக்கிறவன் கோடாரியை எடுத்து அவன் சகோதரனோட தலையை பொழுந்து அதே இடத்துல சாகடிக்கிறான். அந்த கடல்ல அப்படியே அவனை போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே எல்லார்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி கடல்ல ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டுச்சு, என் சகோதரனை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி அழுந்தான். அப்படியே நாட்கள் போது 1 வருஷம் கழிச்சு அவன் என்ன பண்ணான்னா, தான் தம்பியோட மனைவியை கல்யாணம் பண்ணான். அது மட்டும் இல்லாம அவன் மனைவியை கூட்டிக்கிட்டு அவனோட சகோதரனோட அந்த வீட்டுக்கே போனான். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு நாள் நைட் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்டது. சோ அதனால அவன் வீட்டுல வேலை செய்யற ஒருத்தனை அனுப்பி யாருன்னு போய் பார்த்துட்டு வர சொன்னான். ஆனா அங்க போனவ திரும்ப வரவே இல்ல. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அவன் மனைவி அனுப்புறான். ஆனா அவங்களும் திரும்ப வரல. அதுக்கப்புறமா கடைசியா அந்த ஹேண்ட்சம் சகோதரன் அவனே கதவு கிட்ட போனா. கதவு திறந்து பார்த்தா அங்க யாரையுமே காணோம். ஆனா அங்க ஒரு மோசமான துர்நாற்றம் மட்டும் அடிச்சது. கடல் பாசியோட உடல் அழுகி போன மனம் அவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கழுத்துல யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் அங்க இருக்கிற எல்லாருமே பயம்புறுத்தி கதையை பாதியிலே நிறுத்திடுவான். எல்லாருமே அந்த கதையை கேட்டு ரொம்பவும் பயந்து போயிருப்பாங்க. அந்த கூட்டத்துல டேனியல் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் இருப்பான். சோ அதனாலே நிறைய விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு இப்ப போதுமான அளவு சாப்பாடு இல்லாததுனால திரும்பவும் கடலுக்கு போய் மீன்களை பிடிச்சுக்கிட்டு வரணும். சோ அதனால அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கான இறைகளை தயார்படுத்துறாங்க. அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா படகெல்லாம் எடுத்துக்கிட்டு கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. எல்லாருமே கிளம்புறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா தூரத்துல ஒரு படகு தெரியுது. அந்த படகு பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த படகு அங்க இருக்கிற பாறையில மோதினதுல உடைஞ்சி கடலுக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கு. அதுல எவ்வளவு பேர் இருந்தாங்களோ எல்லாருமே தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுவாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்க இருந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டேனியல் என்ன பண்றான்னா, படகை எடுத்துட்டு அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது அந்த கூட்டத்துல ரேங்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் சீனியர் போல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது நம்ம வேலை கிடையாது, சோ அதனால யாரும் இங்க இருந்து கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பாறைகளால தான் நம்ம தலைவர் மேக்னஸை எழுந்தோம். இப்ப நம்மளும் அங்க போய் நம்ம உயிரும் பலியாயிடுச்சுன்னா என்ன உன்னால தடுக்க முடியாது. ஏன்னா இது உன்னுடைய போட் கிடையாது, அவங்களோடது. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா,
சொல்றாங்கன்னா, ரேக்னர் சொல்றது கரெக்ட் தான், அவங்கள காப்பாத்த நீங்க போய் என்னால உங்களை இழக்க முடியாது. இன்னைக்கு கடல்ல ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ அதனால இன்னைக்கு நம்ம யாரும் மீன் பிடிக்க போக வேணாம். இப்ப அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஏன்னா அந்த படகுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்களோ, எவ்வளவு பேர் செத்து இருப்பாங்களோ எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கடற்கரை ஓரமா நடந்து போய் அந்த படகுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போனா அந்த படகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூழ்கி போயிருக்கும். அப்ப இவங்களும் அந்த பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கீழே பாத்தீங்கன்னா ஒரு கயிறு கிடக்குது. அந்த கயிறை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்க இல்லவே இல்ல. சோ அதை பிடிச்சு மெதுவா அப்படியே இழுக்கும் போது அந்த கரையில ஒரு பேரல் இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது நேரா போய் அந்த ரேக்னர் கிட்ட சொல்லும் போது அவரும் அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுல ஏகப்பட்ட கறித்துண்டுகள் இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது அப்படின்றதை இவர் உணர்றாரு. அப்படின்னா நாம மத்த சில கரைகள்ல போய் தேடலாமா? இல்ல வேணாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அலைகளோட அளவு அதிகமா இருக்கும். குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும் தான் அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியும். அப்படின்னா அந்த அலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம திரும்பி வந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது தானே. அப்பனா அவர் இப்பவே கிளம்பணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த படகு மூழ்கி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இவங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் அங்க ஏதாவது மிஞ்சி இருக்கிற பொருட்கள் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு திரும்பவும் கரைக்கு வந்தாகணும். அப்படி இவங்க துடுப்பு போட்டு அந்த இடத்துக்கு போகும் போது கிட்டத்தட்ட நைட் ஆகுது. அந்த இடத்துக்கு போறதுக்கு இருட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன லேம்ப் ஒண்ணு மட்டும் தான் கையில இருக்கும். அப்படியே அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்கும் போது ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்கும். அதை இவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்து வச்சுப்பாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது. என்னன்னு லைட் அடிச்சு பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு உருவம் எந்திரிச்சு நிக்கும். இது பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடும். நல்லா தெளிவா லைட் அடிச்சு பார்க்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ரேக்னர் இதை பார்த்துட்டு உடனே என்ன சொல்றாருன்னா, படகை இப்பவே பின்னாடி திருப்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? அங்க பார்டா லூசு பையில அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம படகுல ஏத்தினா நம்ம படகே மூழ்கி போயிடும். படகை டக்குன்னு பின்னாடி எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தண்ணில குதிச்சு அந்த படகு கிட்ட ஏறி வராங்க. அந்த மாதிரி எல்லாருமே அந்த படகுல ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது மேல இருக்கிற எல்லாருமே அவங்கள அட்டாக் பண்ணி துரத்துறாங்க. ரேக்னரும் கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவரே பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுடுவாங்க. அந்த இடம் ரொம்பவும் இருட்டா இருக்கிறதுனால ரேக்னரை இவங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த மாதிரி இவங்க போராடிக்கிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட கைய வேற ஒருத்தன் பிடிச்சிடுவான். அவன் அவங்கள பிடிச்சி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துக்கு வந்த டேனியல் என்ன பண்றான்னா கோடாரி எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஒரு சொருவு. அவ்வளவுதான், அந்த பயலோட மூஞ்ச பாக்கணுமே, ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிடுறான். இப்ப எல்லாருமே எப்படியோ கரைக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே வரல போல. கரைக்கு வந்த உடனே இவங்களுக்குள்ளே நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ரேக்னரை இவங்களால காப்பாற்ற முடியல. நம்ம டேனியலும் எந்த கோடாரியால அந்த பயல சொருவினாரோ அந்த கோடாரிய கடல்ல வீசிடுறாரு. இப்ப இப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இவங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா 5 ஜாடி விளக்கெண்ணையும் 6 போட்டல் பிராண்டியும் இருக்கும். ரேக்னர் தான் இதுக்கு முன்னாடி தலைமை தாங்கிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் டேனியல் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஏவா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே வருவாங்க. டேனியலும் சிம்பிளா என்ன சொல்றான்னா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலுமே டீம்மேட்க்கு நல்ல முடிவா தான் இருக்கும். சோ அதனால இதுக்கு முன்னாடி நடந்ததை யோசிக்காதீங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டு போகும்போது நம்ம பசங்க இருக்கிறது அங்க கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து ஒரு 2-3 பேரை இவங்க அடிச்சு கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிணம் எல்லாமே கடல் அலைகள்ல அடிபட்டு அப்படியே கரைக்கு வந்திருக்கும் போல. அப்ப ஏரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் என்ன பண்றான்னா அந்த இறந்து போன ஒருத்தரோட வாட்ச் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஏவா என்ன சொல்றான்னா, நீ பண்றது தப்பு, அதை அங்கே வச்சிடு அப்படின்னு சொல்லும் போது இவனும் அங்கே அதை வைக்கும் போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிணத்தோட வயத்துல ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். அவ்வளவுதான், இதை பார்த்து இவன் பயந்து போய் இவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். டேனியலும் அதை கேட்டு கிட்ட வந்து பார்க்கும் போது தான் தெரியுது இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம டேனியல் கோடாரியால முகத்திலே சொருவி இருப்பானே அவன் தான் இவன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்து அவனோட வயிற்ற கிழிக்கும் போது அதுல இருந்து மீன்கள் எல்லாம் வெளியில வரும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிணங்கள் எல்லாம் பெட்டிகள்ல போட்டுட்டு அதை அடிச்சு வைக்கும் போது அந்த டைம்ல அந்த ஹெல்காம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா அதை யாரும் கேட்கற மாதிரி தெரியல. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது இது எல்லாமே மூட நம்பிக்கை மேம், இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அதாவது ஹெல்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு பேயா திரும்ப வந்துடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த கயிறை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் டேனியல் ஒரு விஷயத்த சொல்லுவான். பழங்காலத்துல ஒரு பேச்சு இருக்கு,
இறந்து போனவங்க யாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அதுக்காகத்தான் அவங்கள கட்டி போடுறதுக்காக கயிறுகளை பயன்படுத்துவாங்க. இந்த பாக்ஸை 3 தடவை திருப்பி வச்சு அவங்களோட டைரக்ஷனை மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாதத்துல ஆணிகளை இறக்கினா அவங்களால எங்களோட கனவுக்குள்ள வர முடியாது. இது எல்லாமே பழங்கால முறை அப்படின்னு சொல்லுவாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர் புதைக்கப்பட்ட இடத்துல கொஞ்ச நேரம் நின்னுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அங்கிருந்து கிளம்புவாங்க. அந்த மாதிரி அவங்க அங்கிருந்து கிளம்பும் போது அப்பதான் அந்த மரப்பல பெட்டி விலகுற மாதிரி சத்தம் கேட்கும். இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே காணோம். ஆக்சுவலி இவங்க இந்த பிணத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது இவங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். இவங்க திரும்ப வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே ராத்திரி ஆயிடும். அந்த மாதிரி இவங்க நடந்து பாதி தூரத்தை கடந்து போய்கிட்டு இருக்கும் போது இவங்களை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி காலடி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இவங்களும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது அப்படியே அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கும் பாருங்க. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது கால் தடிக்கு கீழே விழுந்துடுவாங்க. அந்த டைம்ல இவங்களை ஒரு கை வந்து தொடும் பாருங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். ஆனா அது யாருன்னு பார்த்தா நம்ம டேனியல் தான். சோ அவங்கள அப்படியே கூட்டிக்கிட்டு போய் டீ ஊத்தி கொடுப்பாரு. என்னால இன்னமும் அதே நம்ப முடியல. அவனும் வின்டர் என்பது ரொம்பவும் இருளா இருக்கும். அது நம்மளோட மனசுல இருள் நிறைய வித்தைகளை காட்டும். அதுக்கு நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்க கொஞ்சம் ஓகேவா இருந்தீங்கன்னா மேக்னஸோட ரைஃபிளை எடுத்து நம்ம ஏன் யூஸ் பண்ணி பார்க்க கூடாது அந்த மாதிரி சொல்லி அந்த ரைஃபிளை எடுத்துட்டு வர போறான். சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் அவங்க ஹஸ்பண்ட் மேக்னஸோட ஒரு சின்ன விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிப்பாங்க. அதாவது அவர் எனக்கு முதல்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணும் போது ஒரு கையில ரிங்கும் இன்னொரு கையில காம்பஸும் இருந்தது. அவர் கேட்டது நான் ஓகேன்னு சொன்ன உடனே அந்த ரிங்கை எடுத்து எனக்கு போட்டு விட்டாரு. அப்பதான் நான் கேட்டேன் அந்த காம்பஸ் எதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு வேலை நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அவர் இங்கிருந்து வீடு திரும்புறதுக்கு அந்த காம்பஸ் ஒன்னு தான் வழி. ஏன்னா அவரு என்ன விட்டுட்டு போனா தொலைஞ்சு போயிடுவாரு அப்படின்னு சொன்னாரு. சோ இதை கேட்டோன்னே 2 பேருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரைஃபிளை எனக்கு யூஸ் பண்ண சொல்லி தரியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சோ அவரும் என்ன பண்றாருன்னா பொறுமையா சொல்லி கொடுப்பாரு. இதனாலே இவங்க கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களுக்கே அப்படி இருக்கிறது பிடிக்காது போல, அதனால விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்குறாங்க. இவங்க கனவு ஃபுல்லா அங்க நடந்த சம்பவங்களா ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலே இவங்களுக்கு நிம்மதியா தூங்க முடியல. இந்த கனவு இவங்களுக்கு மட்டும் தான் வந்தான்னு பார்த்தா இல்ல, அந்த கூட்டத்துல ஏரோன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருப்பான்ல அவனுமே பயந்து போய் தூக்கத்துல உளறா. அதுக்கப்புறமா காலையில விடிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே மீன் பிடிக்க தயாராகிறாங்க. படக கடல்ல இறக்கி இவங்க கிளம்பவும் செய்வாங்க. நம்ம ஹீரோயின் அப்பதான் அவங்க தங்குற இடத்துல ஒரு பொருள் மட்டும் மறைச்சு வைக்கப்பட்டு இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் ஹெல்கா கிட்ட இது என்னது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போது இது ஒன்னும் நான் மறைச்சு வைக்கல, இது அந்த பே பார்க்கணும், அந்த உடைஞ்சு போன படகோட ஒரு துண்டு, இந்த இடத்தை அந்த ஈவில் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் பண்ண. இங்க பாருங்க எல்லாருமே ரொம்பவும் தைரியமா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பே பிசாசி ஆவின்னு சொல்லி எல்லாருமே பயமுறுத்தாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சொல்ல வரல மேம். இறந்து போன எல்லாருக்குமே நம்மள மாதிரி உடல் தோல் ரத்தம்னு எல்லாமே இருந்திருக்கும். நம்மள மாதிரி மனசும் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க மனசுல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. நான் அதை கனவுல பார்த்தேன், நீங்களும் பாப்பீங்க, எல்லாருமே பாப்பாங்க. பகல் நேரத்துல அது மறைஞ்சிருக்கும், ஆனா இரவுல தான் அது வெளியில வரும். அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இதே பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சோ அதனால மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. எல்லாருமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா இவங்க மீன் பிடிக்க போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்த வாட்டி பயங்கரமான வேட்டை, எக்கச்சக்கமா மீன்கள் கிடைச்சிருக்கு. இந்த வின்டர் சீசனே தாண்டற அளவுக்கு இவங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்ததும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வழக்கம் போல சரக்கு அடிச்சிட்டு பாடிக்கிட்டு ரொம்பவும் ஜாலியா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கஷ்டங்களை மறக்கிறதுக்காக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ரொம்பவும் சந்தோஷமாக குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் பயங்கரமான வேட்டை கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. என்னன்னு பார்த்தா அது அந்த இறந்து போன பிணம் அந்த ரூமோட கார்னர்ல நின்னுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்க ரொம்பவும் பயந்து போய் அந்த இடத்துல ஓரமா உட்கார்ந்துடுவாங்க. நம்ம பசங்க யாருக்கும் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சுத்தமா தெரியல. இவங்க அவங்கள கூப்பிடும் போது தான் அவங்க சுய நினைவுக்கே வராங்க. மறுபடியும் அந்த இடத்துல பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. இவங்களும் அங்கிருந்து
கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி போறதை நம்ம ஹெல்காவும் பார்த்துடுவாங்க. உடனே நேரா ஹீரோயின் கிட்ட போய் நீங்க அதை பாத்தீங்கல்ல, நான் என்னத்தான் ரொம்பவும் தடுப்புகள் வச்சாலுமே அது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு, அதை கண்டிப்பா அவங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த நிலைமை வரும்போது அது தான் கடைசியா இருக்கும். இந்த பாருங்க ஹெல்கா, அந்த கப்பல்ல அந்த மக்களுக்கு நடந்தது ரொம்பவும் அநியாயம் தான். ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுங்களுக்கு இப்ப அது தேவையே இல்லை. அதுங்களுக்கு இப்ப தேவையே உங்களோட உயிர் தான். இப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே வழி, நெருப்பு. நெருப்பால மட்டும்தான் அந்த பேய்களை அழிக்க முடியும். இதுகளை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண்மொழிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பயங்கரமான சத்தம். மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம பசங்க தான் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா மீன்கள், அது எதுவுமே காணும். டேனியல் என்ன சொல்றான்னா மீன் பிடிக்க வச்ச இறைகளும் காணும். ஏன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வின்டர் சீசனை தாண்டணும்னா அந்த மீன்கள் இருந்தா மட்டும்தான் இவங்களால சமாளிக்கவே முடியும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமா ஹெல்கா இருக்கிறாங்களே அவங்கள காணும். நீங்க அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்படியே விட்டா இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்து போயிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நைட் ஆகிறதுக்குள்ள ஹெல்காவையும் நம்ம ஃபுட்டையும் கண்டுபிடிச்சாகணும், தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே இவங்க தேடிக்கிட்டு போகும்போது அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, இது எல்லாம் ஒருவேளை அந்த பேயோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களும் தேடிக்கிட்டே வரும்போது அங்க அந்த காணாம போன சில மீன்களோட எலும்பு துண்டுகள் மட்டும் இருக்கும். இவங்க அதையும் கடந்து அந்த இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணிருப்பாங்களே அந்த இடத்துக்கு இப்போ வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹெல்கா யூஸ் பண்ற கடவுள் நம்பிக்கையான சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா அந்த சவப்பெட்டி கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட கத்திய வாங்கி அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த பாருங்க மேம், அப்படி பண்ணாதீங்க, ஆனா எனக்கு இதை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் உதவி பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பெணம் அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு பெட்டியோட நிப்பாட்டுவனு பார்த்தா எல்லாத்தையுமே ஓபன் பண்ண சொல்றாங்க. பசங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது அப்பதான் ஒண்ணு கவனிக்கிறாங்க. அந்த பெட்டி ஒண்ணு ஓபன்ல இருக்குது. அது அப்படியே திறந்து பார்த்தா இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடும். என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்த அந்த பெணத்தை காணும். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கா ஒரு கயிறு அதுக்கப்புறம் மாணிகளை எடுத்துட்டு வர முடியுமா, கூடவே சுத்தியில மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹேக்கோனை பார்க்கணுமே, அப்படியே அவனுக்கு அள்ளு விட்டுரும் அவனுக்கு. சோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த ஹெல்கா சொன்ன மாதிரி அந்த பிணத்தோட கால்ல ஆணி அடிச்சும் அதுகளை கயிறு போட்டு கெட்டியும் வைக்கிறாங்க. கூடவே கடைசியா அந்த சவப்பெட்டியை தூக்கி 3 தடவை ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறாங்க. சோ இவங்களும் இப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே பாக்குறதுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்களும் அப்படியே தூங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தூங்கும் போது திடீர்னு ஒரு சின்ன சத்தம். எந்திரிச்சு பாக்குறாங்க, அங்க எதுவுமே இல்ல. இவங்க மேல ஒரு கை இருக்கிற மாதிரி இவங்க நோட் பண்றாங்க. எந்திரிச்சு பார்த்தா அதை காணும். ஆனா அதுக்கு மாறா கீழே ஒரே தண்ணியா இருக்கிறதே இவங்க கவனிப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரூமோட கார்னர்ல ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அது திரும்பி இவங்கள ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு நெருப்பு எறிகிற மாதிரி விஷுவல் எல்லாம் வந்துட்டு போகும். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஏரோன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அவன் என்ன சொல்றான்னா ஹெக்கோனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றான். இவங்களும் மறுபடியும் அந்த இடத்த திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேக்கோன் வந்து ரொம்பவும் பயந்தாங்குள்ளியா இருப்பான். அந்த சவப்பெட்டில அந்த பிணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவன் ரொம்பவும் பயந்து போயிருப்பான். சோ அதனால தான் இப்ப அவனுக்கு உடம்பெல்லாம் சூடாக ஆரம்பிச்சிருக்கும். அவன் பயந்து நடங்குறான். நம்ம டேனியலும் எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. திடீர்னு ஹேக்கோன் என்ன பண்றான்னா அந்த ரூமோட கார்னர்ல பார்த்து என்கிட்ட வராத இங்கிருந்து போ அப்படின்னு கத்த ஆரம்பிப்பா. இங்க பாரு ஹேக்கோன், கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பாக்குற விஷயங்களை உங்களால பார்க்க முடியாது இல்ல, இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு திடீர்னு நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்களேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டேனியல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அடுக்கு வந்து எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நம்ம டேனியலை கிட்டத்தட்ட கொலை பண்ற நிலைமைக்கே போயிடுவான். ஒரு கட்டத்துல நம்ம ஏரோன் என்ன பண்றான்னா அவன் கையில இருக்கிற சுத்தியலை வச்சு அந்த ஹேக்கோனோட தலையில ஒரே அடி. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவன் இறந்து போயிடுவான். டேனியல் எப்படியோ தப்பிச்சிடுவான். நம்ம ஹீரோயின் டேனியல் கிட்ட ஹெல்கா சொன்னது எல்லாமே உண்மைதான், இதுக்கு காரணம் அந்த பேதான். அப்பதான் டேனியலும் இவ்வளவு நாள் நானும் தைரியமா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன், உண்மையில எனக்கும் அந்த உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சது, எனக்குள்ளே அந்த குரல்கள் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு. நான் உண்மையில எதுக்கு பயப்படுறேன்னா பேய்க்கு கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க அதை விட ரொம்பவும் ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹேவால எதுவுமே பேச முடியல. இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாருமே மீன் பிடிக்கிறதுக்காக தயாராகுறாங்க. உங்களால பயந்துகிட்டு இங்க இருக்கவும் முடியாது, உணவு இல்லாம இருக்கவும் முடியாது. சோ அதனால
கடலால மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. இவங்க எல்லாருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவும் அமைதியா இருப்பாங்க. அப்பதான் அந்த டைம்ல கீழே ஒரு ஈரமா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அது கிட்டத்தட்ட பாக்குறது காலடி தடம் மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த ரூமோட கார்னர்ல யாரோ ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கிறா. ஆனா அது யாருன்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் கிட்ட போய் அது யாருன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணும் போது கதவை திறந்துகிட்டு நம்ம பசங்களும் வேகமா உள்ள வராங்க. என்னன்னு பார்த்தா டேனியலுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டு இருக்கு. என்னாச்சுன்னு கேட்டா நாங்க மீன் பிடிக்க போகும் போது இவர் தவறுதலா தண்ணில விழுந்துட்டாரு. நேரா இவரோட தலை ஐஸ்ல மோதி பயங்கரமா காயம் ஏற்பட்டுச்சு. இவனோட உடம்பு கொதிக்கவும் ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் கிட்ட எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காயங்களை இவங்க ஸ்ட்ரெச் பண்ண போறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ராத்திரி கூலி கிட்ட கேக்குறாங்க உண்மையிலே என்னத்தான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சில நீர் நாய்கள் ஐஸ்ல அடிக்கிறத கவனிச்சோம். சொல்ல போனா அதை டேனியல் தான் முதல்ல பார்த்தா. மீன்கள் எதுவும் கிடைக்காததுனால அதே உணவா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தான் முதல்ல இறங்கி அதை பிடிக்கலான்னு போனா அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த இடத்துல பனிக்காற்று வீச ஆரம்பிச்சது. சில வினாடிகள்ல அங்க பனிமூட்டம் ரொம்பவும் அதிகமா இருந்தது. எங்களால அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியல. டேனியல் அலறி அடிச்சு ஓடி வர சத்தம் எங்களுக்கு கேட்டது. அவனுக்கு பின்னாடியே ஏதோ ஒன்னு துரத்துக்கிட்டு வர மாதிரி. அப்படி ஓடி வரும் போது தான் அவனோட கால் தடுக்கி கீழே விழுந்து அவனோட தலை ஐஸ்ல மோதிருச்சு. நல்ல வேளை நாங்க அவனை காப்பாத்திக்கிட்டு வந்துட்டோம். இவன் உயிர் பொழைப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லை. அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க அங்க என்ன பாத்தீங்க? நான் அதை பார்த்தேன் மேம். அது ஒரு ஷேடோ நேரா நின்னுகிட்டு இருந்தா, ஒரு மனுஷன் போல இருந்தா. சோ இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க தூங்குறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது டேனியல் பேச்சு மூச்சு இல்லாம இருப்பா. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும் போது அப்பதான் அவன் இரும்புவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குடிக்கிறது தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பும் போது அந்த டைம்ல ஜோனஸ் அங்க வருவான். வந்துட்டு என்ன சொல்றான்னா எனக்கு மேக்னஸ் இருந்த வரைக்கும் எல்லாமே அவர் தான். இப்ப அவரோட இடத்துல நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க ஒத்துழைப்போம், தலை வணங்குவோம். ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்மளால தான் நடக்குது அப்படின்னு தோணுது. இன்னமும் என்னால் அதுல இருந்து வெளியில வர முடியல. சரி நான் போய் டேனியலுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது, இது எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அப்பதான் யாரோ அலற சத்தம் கேக்குது. என்னன்னு வேக வேகமா ஓடி வந்து பார்த்தா ஜோனஸ் கீழே வயித்துல குத்து வாங்கி கிடக்குறான். என்னன்னு பார்த்தா டேனியல் பின்னாடி கத்தியோட நிக்கிறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட மெதுவா வரும் போது அவங்க பயந்து போய் பின்னாடி போவாங்க. எனக்கு பயமா இருக்கு, கிட்ட வராத அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அந்த இடத்துல இறந்து போறான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்ததும் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம பசங்க வந்ததும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா வெளியில வந்து கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க கையெல்லாம் ஒரே ரத்த கரையா இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு அவங்க பார்க்கும் போது அந்த பாறைகள் தெரியுதா, அந்த பாறைகள் அந்த கப்பல் மோதினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம ஜோனஸ்க்கு கொஞ்சமா தான் அடிபட்டு இருக்கும். அவன் எப்படியோ குணமாயிடுறான். இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவங்களால இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஸ்கூலி என்ன சொல்றாருன்னா நம்ம இங்கேயே இருக்க முடியாது, இங்க இருந்து 3 நாள் பயணம் பண்ணா ஒரு டவுன் வரும். நம்ம இங்க இருந்து போட் எடுத்துக்கிட்டு கிளம்புறது நல்லதுன்னு தோணுது. ஒருவேளை நம்ம இந்த கடலையோ மவுண்டன்ஸையோ தாண்டி போனா இந்த விஷயம் நம்மள ஃபாலோ பண்ணாதுன்னு என்ன நிச்சயம்? அப்பனா என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம அதை அழிச்சாகணும். ஜோனஸ் கேக்குறான் அது எப்படி? ஹெல்கா என்ன சொன்னாங்கன்னா அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஒரே வழி நெருப்பு மட்டும்தான். அது எப்படியா இருந்தாலும் அது அதோட சமாதி பக்கத்துல தான் உலாவிக்கிட்டு இருக்கும். நாம அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அதை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க பயங்கரமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கட்டத்துல அந்த 4 பேருமே அந்த பனி புயல்ல மாட்டிப்பாங்க. எல்லாமே ஒரே புகை மூட்டமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. இவங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும் போது இப்பதான் யாரோ ஒரு அழுகுற குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா தூரத்துல ஒரு உருவம். அது ஆக்சுவலி ஸ்கூலி மலையோட விளிம்புல நின்னுகிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கீழே விழுந்துடுவாரு. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க வேக வேகமா கீழே வந்து பாக்குறாங்க. ஆனா அவர் மேல இருந்து கீழே விழுந்ததுனால அதே இடத்துல இறந்து போயிருப்பாரு. சத்தம் கேட்டு ஏரோனும் ஜோனஸும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்கும். அது அந்த பேய்ன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஷார்ட் கண்ணை கையில வச்சிருப்பாங்க. அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு கிட்ட போய் பார்த்தா அது வேற யாருமே கிடையாது, நம்ம பாட்டிமா ஹெல்கா. பாவம் தன்னந்தனியா வந்து இந்த பனியில மாட்டி இறந்து இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா சடலத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா படகை தயார்படுத்துங்க, நம்ம உடனடியா இங்கிருந்து கிளம்பி ஆகணும். சோ அதனால அதுக்கான வேலைகளை இவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு வந்த உடனே விளக்கை எடுத்து பத்த வைக்கும் போது அப்பதான் கீழே தண்ணி சிந்திருக்கிறத
கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேல இருந்து யாரோ நடக்கிற சத்தம் வேற கேக்குது. இந்த மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது படிக்கட்டு வழியா 2 கால்கள் கீழே இறங்கி வரும். இதை பார்த்து இவங்க பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா டைனிங் டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கீழே ஒரு கிளாஸ் உடைஞ்சிருக்கும் போல அது இவங்க கையிலே குத்திடுது. அதை எடுத்து போட்டுட்டு பார்க்கும் போது பார்த்தா அந்த உருவம் நேரா அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வரும். நம்ம ஹீரோயினுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல தான் இவங்களோட ஷார்ட் கன் இருக்கும். அது மட்டும் இல்லாம கீழே ஒரு கத்தியும் இருக்கும். அதை வேற எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த உருவம் நேரா டைனிங் டேபிள் கிட்ட வந்து கீழே குடிஞ்சு பார்க்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அந்த ஷார்ட் கன் எடுத்து அதை நோக்கி ஏம் பண்ணுவாங்க பாருங்க. தான் அதோட உண்மையான உருவத்தை காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரிகரை அழுத்தின உடனே அந்த புல்லட் நேரா அதோட நெஞ்சிலே பாஞ்சிடும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் எடுத்து அந்த இடம் ஃபுல்லா ஊத்தி கடைசியா அந்த லேம்பை தூக்கி போட்டு அந்த இடத்தையே பத்த வச்சிடுவாங்க. அந்த பேயோட உருவம் நெருப்புல பட்டு எரியும் போது அது அலற சத்தம் இவங்களுக்கு கேட்கும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வெளியில வராங்க. அந்த டைம்ல தான் ஜோனஸும் ஹேரோனும் அங்கே வராங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் அந்த பேயை பார்த்தேன். அது எங்க வீட்டுல தான் இருந்தது. நான் ஷூட் பண்ணிட்டேன். எல்லாமே முடிஞ்சது. இனி எதுக்கும் பயப்பட வேணாம். அந்த பேயை நான் நெருப்பு வச்சு கொளுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓரமா போய் உட்காருவாங்க. இவங்க ஒரு வழியா அப்பாடா எல்லாமே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்க கதையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா மேல இருந்து கீழே வந்திருப்பா இல்ல, அது ஒரு பே கிடையாது. அது ஒரு மனுஷன். பாறையில மோதி மூழ்கி போச்சு இல்லையா ஒரு கப்பல். அதுல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மனிதன் தான் அது. அவரோட லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியாது. ஆனா அவர் என்ன சொல்ல வருவாருன்னா என்ன ஷூட் பண்ணிடாதீங்க. நான் அந்த கப்பல்ல இருந்து பயணம் பண்ணி வந்த ஒருத்தன். என்கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்களுடைய உணவை எடுத்தேன். ஆனா அவர் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு தான் புரியாது. இவங்களோட லாங்குவேஜ் தான் டிஃபரெண்ட் ஆச்சு. பட் அவர் என்ன சொல்லுவார்னா எனக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுடைய போட் மட்டும் தான் தேவை. அதுக்கு பதிலா என்கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த கோல்டன் வாட்ச் மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த கோல்டன் வாட்சை கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஷார்ட் கன்ல இருந்து தப்பிக்கலான்னு அதை எடுக்க வரும் போது பயந்து போய் நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அந்த ட்ரிகர் அழுத்திடுவாங்க. அதனால அந்த புல்லட் அவரோட நெஞ்சிலே பாஞ்சிடும். அவர் இறந்திருக்க கூட மாட்டாரு. அந்த விளக்கெண்ணெய் எடுத்து அந்த இடம் ஃபுல்லா ஊத்தி அவன் உயிரோட வச்சு எரிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையிலே அங்க நடந்திருக்கும். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பேய் அப்படி என்ன ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். இவங்களோட கூட்டத்துல பாதி பேரை இழந்ததுக்கு காரணமே அந்த மூட நம்பிக்கை தான். மிச்சம் இருக்கிறது அந்த 2 பேர். அவங்க 2 பேரும் அந்த பேயை நினைச்சு பயந்து போயிருக்கிறாங்க. இப்ப அவங்கள காப்பாத்தணும்னா இந்த பேய் அழிச்சிட்டதா சொல்லி அவங்கள நம்ப வச்சாகணும். அதுக்காகத்தான் இவங்க அவன் செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளவு நடந்தது அவனால தானே. இவங்களோட ஃபுட்டு காணாம போனது மட்டும் இல்லாம இவன் தான் பேய்னு நினைச்சு அவங்களோட உயிரை விட்டதா இருக்கட்டும் எல்லாமே இவனால தான். சோ அதனால தான் மிச்சம் இருக்கிற அந்த 2 பேர்கிட்ட அந்த பேயை நான் கொன்னுட்டேன். இனி அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்களோட மனசை தேத்திருப்பாங்க. சோ இதுதான் நடந்த உண்மையான கதை. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பை காய்ஸ்.